வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன். இன்னைக்கு நாம் வகுப்பில் பிரிட்டிஷ் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கிபி 1781 வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு கல்கத்தாவில் மதரசா பள்ளியை நிறுவினார். மதரசா பள்ளி, புரியுதுங்களா? மதரசா பள்ளியை நிறுவினார் 1781. இந்த கொஸ்டினை கேட்டுக்கிறாங்க, ஆரம்பத்தில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தற்காலத்தில் அந்த கொஸ்டின் ஒரு ஃபெமிலியராக கேட்கல, ஆனால் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தது 1791, அதுலேருந்து ஒரு 10 ஆண்டுகள் கழித்து அரேபி மற்றும் பெர்சியன் மொழி படிப்பதற்காக பள்ளிகளை வாரன் ஹேஸ்டிங்ஸ் தோற்றுவிக்கிறார். எங்கெங்க தோற்றுவிக்கிறார் பார்த்தீங்கன்னா, கல்கத்தா, சென்னையில் தோற்றுவிக்கிறாரு. என்னென்ன மொழி? அரேபி மற்றும் பெர்சியன் லாங்குவேஜ் படிப்பதற்கு பள்ளிகளை வாரன் ஹேஸ்டிங்ஸ் தோற்றுவிச்சிருக்கிறாரு. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, கல்கத்தாவும் சென்னையிலையும் தோற்றுவிக்கிறாரு. அதன் பிறகு 1784 வங்காளத்தில் ஆசிய கழகத்தினை சார் வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் தொடங்கி வைத்தார். சார் வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் தான் என்ன பண்ணுறாரு? வங்காளத்தில் ஆசிய கழகத்தை தோற்றுவித்தார். சார் வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் தோற்றுவித்தார். அதன் பிறகு 1791 ஜொனாதன் டங்கன் என்பவர் பனாரஸில் சமஸ்கிருத கல்லூரியை தோற்றுவித்தார். பனாரஸில் சமஸ்கிருத கல்லூரியை தோற்றுவித்தது யாரு? ஜொனாதன் டங்கன் என்பதுதான் சமஸ்கிருத கல்லூரியை தோற்றுவிச்சிருக்கிறாரு. எங்க? பனாரஸில். அதை காசின்னு சொல்லலாம், வாரணாசின்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 பிளேஸ் எந்த பிளேஸ்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, மாற்றி மாற்றி கொடுத்து கூட நம்மளோட கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ரெண்டுமே ஒன்றா தான் நம்ம எடுத்துக்கணும் ஆன்சர் பண்ணும்போது. அதன் பிறகு 1800 வெள்ளசிலி பிரபு என்ன பண்ணாரு அப்படின்னா, வில்லியம் கல்லூரியை சிவில் பணியாளர்களுக்கு என்று பயிற்சிக்காக தொடங்கினார். வில்லியம் கோட்டையில் என்ன பண்ணுறாரு? வில்லியம் கோட்டையில் வில்லியம் கல்லூரி என்ற சிவில் பணியாளர்களுக்கு என்று அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக இந்த கல்லூரியை வில்லியம் கோட்டையில் தொடங்கி வைத்தார். யாரு? வெள்ளசிலி பிரபு 1800. அதன் பிறகு 1813 தான் 2வது பட்டய சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த பட்டய சட்டத்தை தான் கல்விக்காக 1 லட்சம் ரூபாய் செலவு செய்யணும் அப்படின்னு ஒதுக்கீடு செய்கிறாங்க. ஆனால் அந்த பணம் செலவு செய்யப்பட்டதானா? கடைசி வரை பணம் என்ன பண்ணப்படல, செலவு செய்யப்படவில்லை. அதன் பிறகு 1817 கல்கத்தாவில் இந்து கல்லூரியை ராஜாராம் மோகன் ராய் தொடங்கினார். ராஜாராம் மோகன் ராய் 1817 என்ன பண்ணாரு? கல்கத்தாவில் இந்து கல்லூரியை தொடங்கினார் ராஜாராம் மோகன் ராய். அதுதான் பின்னால் பிரசிடென்சி கல்லூரி என்று பெயர் மாறியது. பிரசிடென்சி கல்லூரி என்று மாறியது. மாநில கல்லூரியாக மாற்றம் பெற்றது. கல்கத்தா மாநில கல்லூரியாக மாற்றம் பெற்றது பின்னால். புரியுதுங்களா? ஆயிரத்தி 1833 பிப்ரவரி 2 மெக்காலே தனது அறிக்கையை வெளியிட்டார். மெக்காலே பிரபு தனது அறிக்கையை வெளியிட்டது எப்ப? 1833 பிப்ரவரி 2. இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. 1835 மெக்காலே கல்வி அறிக்கை வில்லியம் பெண்டிங் இருக்கா இல்லையா, அது வில்லியம் பெண்டிங் பிரபுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மெக்காலோட கல்வி அறிக்கையை வில்லியம் பெண்டிங் பிரபு எப்போ ஏற்றுக்கொள்கிறாரு? 1835 அதை ஏற்றுக்கொள்கிறாரு. அதை நடைமுறைக்கு வர்றது அதுதான். அதன் பிறகு 1854 உட்ஸ் குழு, சார்லஸ் உட்ஸ் குழு தனது அறிக்கையை வெளியிட்டது. அந்த அறிக்கையில் என்ன போட்டது, என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, கீழ் வடிகட்டுதல், அதாவது கீழ் நோக்கி வடிகட்டுதல் அப்படிங்கிறது அந்த கல்வியோட முக்கியமான கொள்கை. அதுதான் இந்திய கல்வியின் மகாசாசனம் என்று சொல்றாங்க. இந்திய கல்வி மகாசாசனம் எது? சார்லஸ் உட் அறிக்கை 1854வது கல்வி அறிக்கை தான் இந்திய கல்வியின் மகாசாசனம், உரிமை சாசனம் என்று சொல்றாங்க. அதன் பிறகு 1855 பொது கல்வித்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன், பொது கல்வித்துறை ஏற்படுத்தப்பட்டது. புரியுதுங்களா? அதன் பிறகு 1858 கல்கத்தா, பம்பாய், சென்னை போன்ற இடங்களில் பல்கலைக்கழகங்களையும் ஏற்படுத்தினார்கள். அது மட்டும் இல்லாமல் மகளிருக்கென்று பள்ளிகளும் துவங்கப்பட்டது. பள்ளிகளும் துவங்கியிருக்கிறாங்க. அப்ப 1857 கல்கத்தா, பம்பாய், சென்னை போன்ற இடங்களில் தோற்றுவிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் எதற்கு நிகரான ஒரு பல்கலைக்கழகமாக இந்தியா தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கிட்டா, என்னக்கு
லண்டன் பல்கலைக்கழகத்துக்கு இணையான பல்கலைக்கழகமாக தான் இந்தியாவில் 3 பல்கலைக்கழகங்களும் தோற்றுவிக்கப்பட்டது. புரியுதுங்களா? ஸோ இது போன வகுப்புல நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்ததாக 1882ல் பஞ்சாப் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. 82ல் பஞ்சாப் பல்கலைக்கழகம் தோற்றுவிச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு 1882 83 ஆண்டு ஆகிய காலத்தில் தான் ஹண்டர் கமிஷன் வருது. ஹண்டர் கமிஷன் இது வந்து ரிப்பன் பிரபுவால் நியமிக்கப்பட்ட ஒரு குழு. ரிப்பன் பிரபு, ரிப்பன் எங்கள் அப்பன் சொன்னது யாரு? இந்தியர்கள் தான் சொல்றாங்க. ரிப்பன் எங்கள் அப்பன் என்று கூறியவர்கள் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. இந்தியர்கள் தான் ரிப்பன் பிரபு வந்து தன் தந்தையை போன்று அழைத்திருக்கிறார்கள். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு இந்திய மக்கள் நலனில் அதிக அக்கறை கொண்டவராக இவர் இருந்திருக்கிறாரு. அதெல்லாம் இந்திய மக்கள் பற்று மிக்கவர்களாக ரிப்பன் எங்கள் அப்பன் என்று ஒரு அடைமொழியாக இவர் அழைத்திருக்கிறார்கள். ஹண்டர் கமிஷன் இவர் காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது 1882ல். 1887ல் அலகாபாத் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. 82ல் பஞ்சாப் பல்கலைக்கழகம், 87ல் அலகாபாத் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. 1901ல் சிம்லா கல்வி மாநாடு தோற்றுவிக்கப்பட்டது. யாருன்னா கர்சன் பிரபுடைய காலத்தில் சிம்லா கல்வி மாநாடு 1901ல் தோற்றுவிக்கப்பட்டது. 1902ல் ராலே கல்வி கமிஷன் தோற்றுவிக்கப்பட்டது. ராலே கல்வி கமிஷன் 1902ல் ராலே கல்வி கமிஷன் தோற்றுவிச்சாங்க. இது வந்து கர்சன் பிரபுவால் தோற்றுவிக்கப்பட்டது தான் அந்த ராலே கல்வி கமிஷன். இது வந்து இந்த ராலே கல்வி கமிஷன் வந்து எந்த கல்வியை ஆய்வு செய்வதற்காக தோற்றுவிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக குழு. இது வந்து என்னது? ஒரு பல்கலைக்கழகத்தை பற்றி ஆய்வு செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழுவாக தான் இந்த ராலே கல்வி கமிஷன் குழு இருந்திருக்கு. அதன் பிறகு 1904ல் பல்கலைக்கழக சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. 1913ல் கோபாலகிருஷ்ண கோகலையினுடைய அரசு கல்விக் கொள்கை கவர்மெண்ட் ரீசொல்யூஷன் ஆன் எஜுகேஷன் பாலிசி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. புரியுதுங்களா? அதாவது கோகலையுடைய அரசு கல்விக் கொள்கை அப்படின்னு அர்த்தம். 1913ல் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக இருக்குது. எது? இந்த ராலே, இந்த இது கோபாலகிருஷ்ண கோகலை அரசு கல்விக் கொள்கை இருக்கா இல்லையா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி இருக்கு? புதுசாக இருக்குது. புதுசாக ஒரு வித்தியாசமான இது வந்து கேள்வியில் கேட்கப்படலை, வித்தியாசமாக இருக்குது. அப்போ நமக்கு ஒரு கடினமான ஒரு கேள்வி கேட்கணும் அப்படி திட்டமிடலான்னா கோகலை அரசு கல்விக் கொள்கை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டுன்னு கொஸ்டின் கேட்டுருவோம். புரியுதுங்களா? அப்போ எது? 1913ல் கொண்டு வரப்படுது. அப்போ இன்னொரு கொஸ்டின் பொறுத்தில் வரலாம். எப்படி வரலாம் பார்த்தீங்கன்னா கோகலை வந்து அரசு கல்விக் கொள்கையெல்லாம் கொண்டு வந்திருக்காரா அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. கொண்டு வந்திருக்கிறாரு. புரியுதுங்களா? அப்படி வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதன் பிறகு 1917, 19 ஆகிய காலத்தில் பார்த்தீங்கன்னா சேட்லர் கல்விக்குழு, சேட்லர் கல்வி கமிஷன் ஒன்று தோற்றுவிக்கிறாங்க. இது என்ன? இந்த சேட்லர் கமிஷனுடைய முக்கியமான பணி என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்ஸ் போர்டினால் உருவாக்கப்பட்டது. இந்த சேட்லர் குழு யாரும் உருவாக்க சேட்லர் குழு ஜேம்ஸ் போர்டினால் உருவாக்கப்பட்டது. மான்டேக் சேம்ஸ் போர்டுன்னு அர்த்தம். சேம்ஸ் போர்டினால் உருவாக்கப்பட்டது. இதில் இந்திய உறுப்பினர்கள் அசுதோஷ் முகர்ஜி, டாக்டர் ஜியாவுதீன் அகமது போன்றவர்கள் இருந்திருக்கிறாங்க. எது? இந்த சேட்லர் குழுவில் இந்தியர்கள் 2 பேர் இருந்திருக்கிறாங்க. இது ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. கீழ்கண்ட எந்த குழுவில் இந்தியர்கள் உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு கொடுத்து ஆப்ஷன் ஏ ஹண்டர் குழு, ராலே குழு, சேட்லர் குழு, உட்ஸ் கல்விக்குழு இப்படி 4 குழுக்களை கொடுத்து எந்த குழுவில் இந்தியர்கள் உறுப்பினர்களாக இருந்தார்கள்னா இந்த சேட்லர் குழுவில் தான் இந்தியர்கள் உறுப்பினர்களாக இருந்தார்கள் என்பதை நான் ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? அது ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்டாக் குழு 1929ல் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. ஹர்டாக் குழு. அதன் பிறகு 1937ல் வார்தா கல்வி குழு கொண்டு வரப்பட்டது. யார்? காந்தியடிகளால் பரிந்துரைத்து ஜாகிர் ஹுசேனுடைய தலைமையில் அமைக்கப்பட்டது தான் இந்த வார்தா கல்விக்குழு. யார் வார்தா கல்விக்குடைய தந்தை? யாரு? காந்திஜி. அவர் என்ன பண்ணுறார்? பரிந்துரைக்கிற வார்தா கல்விகளை கொண்டு வரணும் பரிந்துரை செய்கிறாரு. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறது யாரும் பார்த்தீங்கன்னா ஜாகிர் ஹுசேன் தான் நடைமுறைப்படுத்துறாரு. கிபி 1946ல் சர்ஜன் கமிஷன் தோற்றுவிக்கப்பட்டது. சர்ஜன் கமிஷன்லாம் தோற்றுச்சிருக்காங்க 44ல். 48ல் ராதாகிருஷ்ணன் கமிஷன் தோற்றுவிக்கப்பட்டது. 1956ல் பல்கலைக்கழக மானிய குழு தொடங்கப்பட்டிருக்கிறது 56ல். அதன் பிறகு 1964, 66 ஜூன் 20ல் கோத்தாரி கல்வி கமிஷன் தோற்றுவிக்கப்படுது 64, 66ல். இதில் டிஎன்பிஎஸ்சியில் தொடர்ந்து கொஸ்டினாக நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. புரியுதுங்களா? மிக முக்கியமான பகுதி. இப்போ நம்மளுடைய பார்த்தீங்கன்னா நம்ம நியமன தேர்வில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து நமக்கு வந்து
தனியாக பிரித்து கொடுத்துருக்கிறதால நம்மளுடைய வினாத்தாளிலையும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் மட்டுமே இந்த மாதிரி தேர்வுகளை எழுதிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து இந்த தேர்வுகளை அட்டன் பண்ணலை. அப்படிங்கும்போது நம்மளுடைய வினாத்தாளில் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான வினா பகுதியாக நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ முக்கியமான ஒரு பகுதி இது, நம்ம கொஸ்டின் எதிர்பார்க்கப்படுகிறலாம். இந்தியா ஆட்சித்துறை தேர்வுகளில் முதுநிலை தேர்வுகளை அறிமுகப்படுத்த பரிந்துரை செஞ்சது இவர் தான். அதாவது என்னது, ஐசிஎஸ் தேர்வு இருக்கா இல்லையா, அதுதான் வந்து துறை தேர்வுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து முதல்நிலை தேர்வு, 2 கட்டமாக தேர்வு நடத்துகிறாங்க. அதை முதல்நிலை தேர்வு, 2ஆம் நிலை தேர்வு சொல்லுவாங்க. அந்த முதல்நிலை தேர்வு வந்து அறிமுகப்படுத்த பரிந்துரை செஞ்சது இவர் தான். எது, இந்த கோத்தாரி கல்வி கமிஷன் குழு தான் வந்து அதை பரிந்துரை செஞ்சிருக்கிறது. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்திய சட்ட ஆணையம். இந்திய சட்ட ஆணையம்ங்கிறதா முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யூஜிடிஆர்பியில் சரி எந்த ஒரு தேர்வுலையும் இது ஒரு தனி டாப்பிக்காக நமக்கு கொடுக்கல. ஆனால் இந்த வருஷம் நமக்கு ஒரு புது டாப்பிக்காக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுலேருந்து இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கொஸ்டினாக எதிர்பார்க்கப்படுகிறது. சில பகுதிகளை நம்ம அதை எது பகுதிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா. இந்திய அரசின் உத்தரவால் நிறுவப்பட்ட ஒரு நிர்வாக அமைப்பு தான் இந்திய சட்ட ஆணையம். பாருங்க, இந்திய அரசின் உத்தரவால் நிறுவப்பட்ட ஒரு நிர்வாக அமைப்பு எது, இந்திய சட்ட ஆணையம். கொஸ்டின் கேட்பான், இந்திய சட்ட ஆணையம் கீழ்கண்ட எந்த அமைப்புடன் தொடர்புடையது அப்படின்னு கொடுத்து ஆப்ஷன் ஏ நிர்வாக அமைப்பு, ஆப்ஷன் பி சட்ட அமைப்பு, ஆப்ஷன் சி பொதுத்துறை அமைப்பு, ஆப்ஷன் டி மக்கள் நல அமைப்பு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தை கொடுக்கலாம். இது வந்து ஒரு நிர்வாக அமைப்பு, நிர்வாகம் செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. சட்ட ஆணையம்னா சட்டம் சம்பந்தமான நிர்வாகங்களை மேற்கொள்வதற்காக அமைக்கப்பட்ட ஆணையம் தான் இது சட்ட ஆணையம். சட்ட சீர்திருத்தத்திற்காக பணியாற்றுவதே இதனுடைய முக்கிய செயல்பாடு. புரியுதுங்களா. சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்களா இல்லையா, அந்த சட்ட சீர்திருத்தங்கள் இதற்காக பணியாற்றுவது தான். எப்படியா சட்ட திருத்தம் பண்ணலாம், இதுக்கு ஏன் சட்ட திருத்தம் பண்ணக்கூடாதா, சில சட்டங்கள் கொண்டு வராங்க. உதாரணத்துக்கு வரதட்சணை சட்டம் இருக்குது, வரதட்சணை சட்டத்தை வந்து திருத்தம் பண்ணக்கூடாதா, அதில் எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், எப்படிலாம் அந்த திருத்தம் பண்ணலாம், யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படிங்கிற முடிவுகள் தீர்மானமாக இந்த இடத்துல தான் நிறைவேற்றப்படுகிறது. இங்கே தீர்மானம் நிறைவேற்றி தான் என்ன பண்ணுறாங்க, அதை அமல்படுத்துறதுக்கு அடுத்தது சட்ட ஆணையமாக மனுவாக அடுத்து தயாரிக்க முடிவு எடுக்கப்படுகிறது. அடுத்தது பாருங்க, அதன் உறுப்பினர் முதன்மையாக சட்ட வல்லுநர்களை கொண்டுள்ளது. இதன் உறுப்பினர்கள் யாரு, சட்ட வல்லுநர்கள் தான் இதில் முக்கியமான உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் அரசாங்கத்தால் ஒரு ஆணையை ஒப்படைக்கிறார்கள். புரியுதா இல்லையா. இவங்க ஒரு அறிக்கையை தயாரித்து என்ன பண்ணுறாங்க, யார்கிட்ட கொடுக்குறாங்க, அரசாங்கத்துக்கு ஒரு ஆணையை என்ன பண்ண ஒப்படைக்கிறாங்க. இந்த ஆணையம் ஒரு நிலையான பதவி காலத்திற்காக நிறுவப்பட்டு சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் ஆலோசனை குழுவாக செயல்படுகிறது. நீதி அமைச்சகத்தினுடைய ஒரு ஆலோசனை குழுவாக செயல்படுகிறது. இப்போ சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஆலோசனை பண்ணுறதும் அதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறதுலாம் எல்லாமே தீர்மானங்கள் எடுக்கப்பட சொன்னோமா இல்லையா. ஸோ அதுதான் ஆலோசனை ஒரு குழுவாகவும் செயல்படுகிறது. கொஸ்டின் இதுவும் கொஸ்டினாக கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்திய சட்ட ஆணையம் கீழ்கண்டவற்றில் ஒன்று சரியான தேர்வு செய்க அப்படின்னு கொஸ்டின் கொடுத்து, இது ஒரு ஆலோசனை குழு, இது ஒரு அதிகாரமிக்க குழு, இது பொதுமக்களின் குழு, மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படின்னு கொஸ்டின் வரலாம். இது வந்து என்னது, ஒரு ஆலோசனை குழு. புரியுங்களா. இதெல்லாம் கொஸ்டின் நமக்கு வரும். அடுத்து முதல் சட்ட ஆணையம் 1834ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ராஜ்ய காலத்தில் 1833ஆம் ஆண்டு சாசன சட்டத்தால் நிறுவப்பட்டது. பட்டை சட்டம், 2ஆம் பட்டை சட்டத்தில் நிறுவப்பட்டது. இதற்கு லார்டு மெக்காலே தான் தலைமை தாங்கினார். இதுக்கு இந்த சட்டத்திற்கு தலைமை தாங்கினார் யாரு, லார்டு மெக்காலே பிரபு தான் தலைமை தாங்கினார். அதன் பிறகு சுதந்திரத்துக்கு முந்தைய இந்தியாவில் மேலும் 3 கமிஷன்கள் தோற்றுவிக்கப்பட்டது. புரியுதுங்களா. சாதாரண நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். அடுத்து பாருங்க, சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட ஆணையம் 1955ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. 3 ஆண்டு காலத்திற்கு நிறுவப்பட்டது. சட்ட ஆணையம் வந்து எத்தனை ஆண்டு முறை தோற்றுவிக்கிறாங்க, 3 ஆண்டுகளுக்கு. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட ஆணையம் 1955ஆம் ஆண்டு 3 ஆண்டுகள் காலத்திற்கு நிறுவப்பட்டது. ஸோ இது வந்து எத்தனை 3 இயர்ஸ் மட்டும்தான் இது ரன்னிங்கில் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப புதுசாக தேர்வு செய்வாங்க. அப்போதிலிருந்தே மேலும் 21 கமிஷன்கள் நிறுவப்பட்டது. அப்போல இருந்து எத்தனை கமிஷன் தொடங்கியிருக்காங்க, 21 கமிஷன் தொடங்கியிருக்காங்க. புரியுதுங்களா.
ஸோ 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கமிஷன் தோற்றுவிக்கப்பட்டது. இப்போ இதுவரை எத்தனை கமிஷன் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 21 கமிஷன் இதுவரை தோற்றுவிக்கப்பட்டு இருக்கிறது. 20வது சட்ட ஆணையம் 2013ல் உச்சநீதிமன்ற நீதிபதி டி.கே. ஜெயின் தலைமையில் நிறுவப்பட்டது. 20வது சட்ட ஆணையம் 2013ல் உச்சநீதிமன்ற நீதிபதி டி.கே. ஜெயின் தலைமையில் நிறுவப்பட்டது. அதன் பதவி காலம் 2015 வரை நீடித்திருந்தது. 2015 வரை இதனுடைய பதவி காலம் நீடித்திருந்தது. நீதிபதி பி.எஸ். சவுகான் 2015ல் அவர் ஓய்வு பெற்ற பிறகு 2015 நிறுவப்பட்டது. மேலும் ஆகஸ்ட் 31, 2018 வரை பதவி காலம் இருந்தது. யாருக்கு? பி.எஸ். சவுகானுக்கு. சட்ட ஆணையத்தின் குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, விதிமுறைகளில் வழக்கேற்று போன சட்டங்களை மறு ஆய்வு செய்தல் மற்றும் ரத்து செய்தல், தற்பொழுதுள்ள சட்டங்களை ஆய்வு செய்தல் மற்றும் பொது முக்கியத்துவம் வாய்ந்த மத்திய சட்டங்களை திருத்தம் ஆகியவற்றை அடங்கும். சொன்னமா இல்லையா? இவங்க புதிய சட்டங்களை கொண்டு வருவது, சட்டங்களை மக்கள் கொண்டு வரலாமா கொண்டு வரக்கூடாதா, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத எல்லாமே ஆய்வு செய்யக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்ட ஆணையம் தான். சொன்னமா இல்லையா? அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. ரத்து செய்கிறது, ஆய்வு செய்கிறது, பொது முக்கியத்துவம் வாய்ந்த சட்டங்களை திருத்தம் செய்வது எல்லாமே இவங்க தான். அடுத்து நவம்பர் மாதம் 2013ல் டெல்லி உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி அஜித் பிரகாஷ் சாவை இந்தியா 20வது சட்ட ஆணையத்தின் புதிய தலைவராக நியமித்தது. தேசிய நுகர்வோர் தகராறு நிவாரண ஆணையத்தின் தலைவராக பொறுப்பேற்ற டி.கே. ஜெயினுக்கு பதிலாக பி. ஷாவுக்கு பதவி வழங்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி பல்பீர் சிங் சவுகான் மார்ச் 10 அன்று 21வது சட்ட ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார். 21வது சட்ட ஆணைய தலைவர் யாரு? நீதிபதி பல்பீர் சிங் சவுகான். இவர் பதவி செப்டம்பர் 2015 முதல் காலியாக உள்ளது. இவருடைய பதவி செப்டம்பர் மாதம் 2015 எப்படி இருக்கு? காலியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுலேருந்து இன்னும் நிரப்பப்படலையா, அப்படியே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 66 வயதான நீதிபதி சவுகான் தற்பொழுது காவிரி நதிநீர் தகராறு தீர்ப்பாணையத்தின் தலைவராக இருந்து வருகிறார். சட்ட ஆணையத்தின் முதல் நிலுவையில் உள்ள முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று இந்திய தண்டனை சட்டத்தை ஐபிசி சீர்திருத்துவதற்கான அழைப்பு வந்துள்ளது. அதாவது தண்டனை சட்டத்தை இதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுறாங்க, மற்ற சட்டங்களை திருத்தம் பண்ணாங்க. காவிரி நதிநீர் பிரச்சனை தலைவராக இருக்காரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டத்தை ஐபிசி திருத்தம் செய்யணும், தண்டனை சட்டத்தை திருத்தம் செய்யணும், எந்த மாதிரியான திட்டங்களை தண்டனை கொடுக்கணும், சில இடத்துல கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும் அப்படின்னா சில போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா? ஸோ அதனால தண்டனைகள் என்ன பண்ண மாற்றம் செய்யறதுக்கான சில பரிசீலனைகள் தற்பொழுது நிலுவையில் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் இல்லை சொல்றாங்க. அடுத்து இந்திய சட்ட ஆணையத்தின் பரிணாமம். இந்தியாவில் சட்ட ஆணையத்தினுடைய பரிணாமம் என்னன்னு பார்ப்போம். இந்தியாவின் முதல் சட்ட ஆணையத்தின் தோற்றம் உள்ளூர் பிராந்தியங்களில் நிலவும் கிழக்கிந்திய கம்பெனியால் நிர்வகிக்கப்படும் பல்வேறு மற்றும் பெரும்பாலும் முரண்பட்ட சட்டங்களில் உள்ளது. அதாவது இந்தியா சட்ட ஆணையத்தில் பல்வேறு சட்டங்கள் இருக்கு. எல்லாமே ஆங்கில காலத்தில் தோற்றுவிக்கப்படுறது. அது இன்றைய காலத்தில் ஒரு முரண்பாடு சட்டமாக தான் இருந்து வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதனால சில மாற்றங்கள் இன்னிய சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் சில மாற்றங்களை தண்டனை சட்டத்தில் ஏற்படுத்தணும் அப்படின்னு சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. இது ராயல் சாசனங்கள் வழங்கப்பட்டது மற்றும் பல்வேறு இந்திய ஆட்சியாளர்களால் நிர்வகிக்கவும் மேற்பார்வையிடவும் அதிகாரங்களை வழங்கியது. நிறுவனம் கட்டுப்பாட்டை கொண்ட உள்ளூர் பகுதிகளில் வசிப்பவர்களின் நடத்தை நிறுவனத்தின் நிர்வாகத்தின் இந்த காலகட்டத்தில் 2 சட்டங்கள் பகுதிகளில் இயங்கி ஒன்று பிரிட்டானிய குடிமக்களுடன் தொடர்புடையது. அதாவது அன்றைய காலத்தில் ஆங்கிலேயர் தோற்றுவிக்கப்பட்ட சட்டங்கள் அனைத்துமே இன்றைய இந்திய மக்களுக்கு ஏற்புடையதாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இது எப்படி இருக்குது? பிரிட்டிஷ் குடிமக்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கு. அதை இன்றைய மக்களுடைய நலனுக்கு தகுந்தாற் போல இந்திய சூழ்நிலையில் வாழக்கூடிய மக்களுக்கு ஏற்புடையதாக சில திருத்தங்களை செய்து நடைமுறை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. மற்றும் இரண்டாவதாக உள்ளூர் வாசிகள் மற்றும் வெளிநாட்டவருக்கு இது பொருந்தக்கூடியதாகவும் மாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. இது இப்பொழுது பிரிட்டிஷ் ராஜ்யம் என்று அழைக்கப்படும் காலங்களில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் முறையான நிர்வாகத்திற்கு ஒரு பெரிய
தடுமாறலாக கருதப்பட்டு வருகிறது. சட்ட ஒழுங்கு நிலைமையை மேம்படுத்துவதற்கும் சட்ட நிர்வாகத்தின் சீரான தன்மையை உறுதி செய்வதற்கும் பல்வேறு விருப்பங்கள் தேடப்பட்டு வருகின்றன. அதுவரை பிரிட்டிஷ் அரசு ராஜாராம் மோகன் ராயினுடைய செல்வாக்கின் கீழ் லார்டு வில்லியம் பெண்டிங் பிரபு சதி ஒழிப்பு சட்டத்தை 1829ஆம் ஆண்டு சூழ்நிலைகளை சமாளிக்க பல்வேறு சட்டங்களை இயற்றி அப்போது வந்தார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. எவ்வாறு இருந்தாலும் 1833ஆம் ஆண்டு பட்டய சட்டம் முதல் முறையாக பிரிட்டிஷ் நிர்வாக பகுதிகளில் நிலவும் தற்போதைய சட்ட முறைமையை பற்றிய விரிவான ஆய்வுக்காக சட்ட ஆணையத்தை நிறுவுவதற்கு யோசனை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதாவது 1829 சதி ஒழிப்புக்காக பல சட்டங்களை அன்றைய சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல சில சட்டங்களை கொண்டு வந்திருந்தாலும் இன்றைய சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல சில சட்டம் முறைகளை மாற்றம் செய்வதற்கு 1833 பட்டய சட்டம் வழிவகுத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை ஆலோசனைக்காகவும் ஆய்வுக்காகவும் அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படி விஷயத்தையும் அவங்க பதிவு செய்கிறாங்க. அடுத்தது பாருங்க, இந்தியாவின் சுதந்திரத்திற்கு முந்தைய சட்ட ஆணையங்கள். இந்தியாவின் சுதந்திரத்துக்கு முந்தைய சட்ட ஆணையங்கள். முதல் சட்ட ஆணையம் 1834ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் மெக்காலே பிரபுவின் தலைமையில் நிறுவப்பட்டது 1834. இது பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு பல்வேறு சட்டங்களை பரிந்துரை செய்தது. அவற்றில் பெரும்பாலானவை நிறைவேற்றப்பட்டு இயற்றப்பட்டன. இன்னும் இந்தியாவின் நடைமுறையில் தான் சட்டங்கள் உள்ளது. இந்த முதல் சட்ட ஆணையத்தின் மிக முக்கியமான பரிந்துரைகளில் இந்திய தண்டனை சட்டம் முதலில் 1837 சமர்ப்பிக்கப்பட்டது. முதலாக இந்திய தண்டனை சட்டம் எப்போ திருத்தம் செய்வதற்காக சமர்ப்பிச்சிருக்காங்கன்னா 1837 சமர்ப்பிச்சிட்டாங்க. ஆனால் 1860 இயற்றப்பட்டு மற்றும் இன்னும் நடைமுறையில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குற்றவியல் நடைமுறை குறியீடு 1898 இயற்றப்பட்டு இருக்கிறது. குற்றவியல் நடைமுறை ரத்து செய்யப்பட்டு குற்றவியல் நடைமுறை குறியீட்டால் வெற்றி பெற்று 1973ஆம் ஆண்டு முதலிலும் மேலும் 3 சட்ட ஆணையங்கள் நிறுவப்பட்டிருக்கிறது. இந்திய சான்றுகள் சட்டம் 1872, இந்திய ஒப்பந்த சட்டம் 1972 போன்ற பல சட்டங்களை பரிந்துரை செய்து இருக்கின்றார்கள். நண்பர்களே, சில முக்கியமான தகவல்களையும் நம்ம தேர்வுக்கு தேவையான சில முக்கியமான தலைப்புகளில் யூனிட் 2 நம்ம சிறப்பாக பார்த்துருக்குறோம். நீங்கள் படிக்கக்கூடிய முறைகளும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் முழுமையாகவும் தெளிவாகவும் படிக்கும்பொழுது தான் உங்களுக்கு அந்த படிப்பில் முழு நாட்டம் ஏற்படும். எப்போ நீங்கள் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் தோணுதோ, அந்த ஜெயிக்கணுங்கிற வெறி எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்பொழுது தான் நீங்கள் வெற்றி அடைவீங்க. நீங்கள் படிக்கும்பொழுது பல்வேறு பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். நீங்கள் படிக்கும்போது பல்வேறு பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். பிரச்சனைகள் உங்களுக்கு வரும், வராமல் இருக்காது. பிரச்சனைகள் வரும்பொழுது எப்படி அதை நம்ம எதிர்கொள்வது, பிரச்சனைகள் வரும்பொழுது அதை நம்ம எவ்வாறு எதிர்கொள்வது, பிரச்சனைகள் வரும்போது எதிர்கொள்ளும்போடைய திறன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய மன உறுதியை நம்ம வெளியிட்டக்கூடாது. எந்த காரணத்தை மட்டும் மன உறுதியை நம்ம வெளியிட்டக்கூடாது. மன உறுதியுடன் அந்த பிரச்சனை நம்ம எதிர்கொள்ளணும். பிரச்சனைகளை நாம் நோக்கி செல்லக்கூடாது. நம்மளை அறியாமல் நம்மளை நோக்கி சில பிரச்சனைகள் வரும். படிப்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும், பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் வரும், குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் வரும், புரியுதுங்களா, உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் உங்களை எப்படி சமாளிச்சுக்கிறீங்க, அதுதான் பேசிக் லைஃப். அதை நீங்கள் சமாளிக்க தெரிஞ்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. சில பேர் தேர்வுக்கு படிச்சுட்டு இருப்பீங்க, விடிய படிச்சுட்டு இருப்பீங்க, இரவு முழுவதும் படிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் அப்படி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா வெற்றி பெற முடியுமானா முடியாது. ஏன்னா ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி இருக்கும்பொழுது எந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்கு செய்யணும் சார், தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கேன் ஆனால் என்னால் எப்படி ஸ்மார்ட் ஒர்க் செய்ய முடியும் தெரில சார் அப்படி சொல்கிறீங்க. ஸ்மார்ட் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த நேரங்களில் எந்த மாதிரியான டாப்பிக்கை படிக்கணும்,
கடினமான பாடப்பகுதி, புரியாத ஒரு பாடப்பகுதி, படித்து புரியல அப்படி ஒரு பாடப்பகுதியை எப்போ நீங்கள் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, காலை நேரங்களில் தான் அதை நீங்கள் படிக்கணும். கடினமான பாடப்பகுதிகளை நம்ம காலை நேரங்களில் படிக்கணும். அதுதான் பாருங்க, கா 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 கடினமான பகுதி, காலை நேரம். புரியுங்களா? கா கா எப்போதுமே ஒரு விஷயத்துக்கான விடை யார்கிட்ட இருக்குன்னா நம்மளுக்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா வினா எழுப்புவது யார்? நாம தான். விடை காணுவது யார்? நாம தான். அப்படி இருக்கும்பொழுது நாம தான், நம்மளுக்கிட்ட தான் அதுக்கான சொல்யூஷன் இருக்கு. ஒரு தீர்வு யார்கிட்ட நம்மள்ட்ட தான் இருக்கு. அப்போ கடினமான பாடப்பகுதிகளை காலை நேரங்களில் நீங்கள் பொறுமையாக படிக்கும் பொழுது அது மிக எளிமையாக உங்கள் மனசில் பதியும். ஈஸியாக படிக்கக்கூடிய பாடப்பகுதிகள்லாம் டக்குன்னு இருக்குன்னா அது கோத்ரோ பண்ணுறோன்னு சொல்லுவோம். ஸ்பீடாக ஸ்டடீஸ் பண்ணுறது. இது எப்போ பண்ண? மத்திய நேரத்தில் பண்ணணும். ஏன்னா மத்திய நேரத்தில் நமக்கு எப்படி இருக்கும்? தூக்கம் வரும், ரொம்ப சோர்வாக இருக்கும், ஓய்வு எடுக்கக்கூடிய நிலை ஏற்படும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் கேட்டால், ஸ்பீடாக படிக்கக்கூடிய பாடப்பகுதி படித்தோம்னா நம்ம நிறைய விஷயத்தை என்ன பண்ணலாம், கிடுக்கிடு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி முடிச்சுட்டு போகும்போது நம்ம சீக்கிரம் முடிச்சிடும். ஓகே சார், இப்போ ஸ்மார்ட் ஸ்டடின்னு சொன்னீங்களே சார், என்ன சார் அது? இப்போ நான் சொன்னது பார்த்தா ஹார்ட் ஒர்க்கு, காலையில் படிக்கிறதெல்லாம் காலையில் படித்து தான் ஆகணும், வழி இல்லை. ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு முறை படித்த பாடப்பகுதியினை என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு முறை படித்த நீங்கள் ஒரு முறை படிக்கிறீங்கன்னா நீங்கள் அடுத்தது நினைவுபடுத்தி பார்ப்பது. நினைவு, புரியுதா? நினைவுபடுத்தி பார்ப்பது, மெமரி ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவோம். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதியாக உட்காருங்க. உட்கார்ந்து அப்படியே அமைதியாக உட்காருறீங்க. உட்கார்ந்து படித்த விஷயத்தை என்ன பண்ணுறீங்க, ஒரு டாப்பிக்கை சிலபஸ் எடுத்து கையில் வச்சுக்கிறீங்க. கையில் வச்சுட்டு ஒரு டாப்பிக்கை பார்க்குறீங்க. பார்த்து நீங்கள் அப்படியே மெமரி பண்ண வேண்டியது தான். அப்படியே ஞாபகப்படுத்தி பார்க்குறீங்க. ஏன் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்படி தான் படித்தேன். கஷ்டப்பட்டு புத்தகத்தை பரட்டிக்கிட்டே இருந்தேன். இரவு முழுவதும் படிச்சுக்கிட்டு இருந்தேன், பகல் முழுவதும் படிச்சுக்கிட்டு இருந்தேன். மைண்டில் நிற்கவே இல்லை. அப்போ எப்போ நிற்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, புத்தகத்தை எடுத்து படிக்கக்கூடிய நேரத்தை குறைச்சேன். அமைதியாக உட்காந்தேன். படித்த விஷயத்தை ஞாபகப்படுத்த ஆரம்பித்தேன். மனசுலேயே என்ன பண்ணேன், பேச ஆரம்பித்தேன். ஒவ்வொரு டாபிக் எடுத்து நானாகவே தன்னாமல் பேச ஆரம்பித்தேன். பேசும்பொழுது எனக்கும் மைண்டில் உள்ள செய்திகள் என்ன பண்ணுச்சு, வர ஆரம்பிச்சிது. அந்த டாபிக் சம்மந்தமாக நிறைய செய்தி வர ஆரம்பிச்சிது. வரும்பொழுது தான் இன்னொரு டாப்பிக்கான மிங்கிள் தொடர்பு எனக்கு கிடைச்சிது. ஒன்னோட ஒன்று தொடர்பு படுத்தி படிக்கக்கூடிய ஒரு மிங்கிலேஷன் நமக்கு கிடைச்சிது அந்த இடத்துல. அப்படி கிடைக்கும் போது தேர்வுல காலத்தில் அப்படி தான் கேட்குறான். மிங்கிலேஷன் கொஸ்டின்ஸ் தான் கேட்குறான், மிக்சடு கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின் என்ன பண்ணுறான், கனெக்ட் பண்ணி கேட்குறான். அப்படி கொஸ்டின் கேட்கும் போது அந்த மாதிரியான முறைகள் எப்போ வருது பார்த்தீங்கன்னா, நாமளே அனலைஸ் பண்ணும் போது தான் செல்ஃப் ஸ்டடீஸ், செல்ஃப் அனலைஸ்ன்னு சொல்லுவோம். அதை நம்மளே செய்யும் போது தான் நமக்கு இந்த வகையான கொஸ்டின் அடிக்கிறதுக்கும் இந்த மாதிரியான மைண்ட் செட்டிங் நம்ம தோன்றுவதற்கு காரணமாக இருக்கு. ஸோ நீங்கள் இனிவரும் காலங்களில் புத்தகத்தை 2-3 முறை படிங்க. படித்ததுக்கு அப்புறம் புத்தகத்தை படிக்காமல் இருக்கக்கூடாது, புத்தகத்தை படிக்கணும். 1, 2, 3 முறை புத்தகத்தை படிங்க. படிச்சுட்டு அந்த டாபிக் சம்மந்தமாக நீங்களே பேச ஆரம்பிங்க, நீங்களே யோசிக்க ஆரம்பிங்க. யோசிச்சிங்கன்னா தனியாலே நீங்கள் மெமரியில் கொண்டு வந்தீங்கன்னா அது உங்கள் மைண்டில் வந்துருச்சு. எத்தனை செய்திகள் உங்கள் மைண்டில் நீங்கள் யோசிக்கும் போது வருதோ அது உங்கள் மனசில் உட்காந்துட்டுன்னு அர்த்தம். எந்த செய்தி மட்டும் வரவில்லையோ அது உங்கள் மனசுக்கு சரியாக உட்காரலன்னு அர்த்தம். நீங்கள் எது வரலையோ அதை மட்டும் நீங்கள் திரும்ப போய் என்ன பண்ணலாம், பார்த்தா போதும். எல்லாத்தையும் படிக்க தேவையில்லை. எதை நீங்கள் மனசுக்கு வரலையோ அதை மட்டும் பார்த்தா போதும். மற்றது எல்லாரும் மனசில் அருமையாக உட்காந்துரும். ஸோ அதுதான். இப்படி உட்காந்துருச்சுன்னா அப்போ அந்த டாபிக் நீ என்ன பண்ணலாம், அடுத்தது படிக்க தேவையில்லை. ஜஸ்ட் 10 நிமிஷத்துலேயே ஒரு மிகப்பெரிய 4-5 டாபிக் என்ன பண்ணலாம், நீ ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பண்ணி பாருங்கள். புத்தகத்தில் ஒரு டாப்பிக்கை படிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் படிப்பீங்க. ஆனால் மைண்டு ரிவிஷன் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் மிகப்பெரிய டாப்பிக்கை ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டே ரொம்ப சாதாரண போயிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி மனநிலை அதில் ஏற்படும். ஸோ அதை செஞ்சு பாருங்கள், நல்ல பலனை கொடுக்கும், வெற்றி பெறலாம். நன்றி. இதே போன்று மேலும் நல்ல ஆரோக்கியமான தகவல்களை பின்வரும் வகுப்பில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.